பார்ப்போற்றும் அரசாட்சி செய்த பல்லவர்களின் தலைநகரமாகிய காஞ்சியில் பல்லவ பேரரசருள் உள்ள பல்லவர் குலத்தில் ஒருவராக ஐயடிகள் காடவர்கோன் பிறந்தார். இவர் குறுநில மன்னராக காஞ்சிபுரத்தில் அரசாட்சி செய்து வந்தார். வெண்கொற்ற குடை நிழலில் அமர்ந்து நீதி பிறழாமல் மக்களை வழிநடத்தியும் சைவ சமயத்தை வளர்த்தும் ஆட்சி புரிந்து வந்தார். இவ்வேந்தர் இளமை பருவத்தில் வீரத்திலும் அதே போன்று வேந்தராக மக்கள் சார்ந்த பணிகளில் முடிவெடுப்பதிலும் விவேகத்துடன் செயல்பட்டு சிறந்து விளங்கினார். இவர் வீரம் மற்றும் வேந்தர் என்ற நிலையில் மட்டுமல்லாமல் பக்தியிலும் இறை வழிபாட்டிலும் மேம்பட்டு விளங்கினார். சிறுவயது முதலே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். நல்ல தமிழ் புலமை மிக்க இவர் வெண்பாவில் பாடல் இயற்றுவதிலும் திறமை பெற்றிருந்தார். வண்ண தமிழ் வெண்பாவால் வேணி பிரானை வழிபட்டார். ஐயடிகள் காடவர்கோன் மறைமொழி தமிழ் மொழி இரண்டிலும் புலமை கொண்டு விளங்கியதோடு மட்டுமல்லாமல் இயல், இசை, நாடகம் என அனைத்து கலைகளையும் செழித்தோங்க செய்தார். சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருக்கோவில்கள் தோறும் சென்று எம்பெருமானை வழிபட எண்ணினார். சிவ வழிபாட்டில் சித்தத்தை பதிய வைத்த மன்னருக்கு உலகியல் சார்ந்த செயல்பாடுகளில் மனம் ஈடுபடவில்லை. வேந்தர் அரசாட்சியை ஒரு பெரும் பாரமாக கருதினார். பின்பு தமது ஆட்சி பொறுப்புகள் என அனைத்தையும் தனது மகனான சிவ விஷ்ணுவிடம் ஒப்படைத்தார். சில நாட்களுக்கு பின்பு மகனுக்கு அரச முறைப்படி முடிசூட்டி மகிழ்ந்த மாமன்னன் எம்பெருமானின் மீது கொண்ட அன்பாலும் பற்றாலும் ஒரு நாள் அனைவரிடமும் விடைபெற்று கொண்டு சிவ யாத்திரையை மேற்கொள்ள முடிவெடுத்து தனது பயணத்தை தொடர்ந்தார். எம்பெருமான் எழுந்தருளியுள்ள கோவில்கள் தோறும் சென்று தன்னால் முடிந்த அளவு பல திருப்பணிகளை செய்து உள்ளம் முருக வெண்பா பாடல் பாடி வழிபட்டு வந்தார். பூவினால் தொடுத்த மாலைகளை அணிவிப்பதை காட்டிலும் பாமாலையால் இறைவனை மகிழ்விப்பதே உயர்ந்தது. ஐயடிகள் காடவர்கோன் இயற்றிய வெண்பாக்கள் யாவற்றிலும் ஞான வாசனையானது கமல துவங்கியது. மனதை உருக்கி அதில் இன்பச்சுவை கொண்ட தேனை பெருக்கி நம்மை புதுவிதமான இன்பத்தில் மயக்கும் வண்ணம் அமைந்தன. பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு தன் உடற்பயணம் யாவற்றையும் முடித்து கொண்டு இறுதியாக கைலைநாதரின் இறையடி அடைந்து இன்புற்றார்.